வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபைனல் பாஸ் ராக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காரு. அண்ட் பேக் ஸ்டேஜில் ராவோட பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா இருந்திருக்காங்க. ஜான்சனோட அனதர் ஒரு கேரக்டர் வந்து ரிவீல் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில பெரிய அப்படி தான் பார்க்கணும். மறக்காம சேனலுக்கு புதுசு வந்துருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்ன, நீங்கள் வந்து என்னோட சேனலில் எந்த இடத்துல எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து மதுரை, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்துருந்தோம் த பீப்புள் சாம்ப் ஃபைனல் பாஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஒன். ஏகப்பட்ட பேர் உள்ள த ராக் தான். இப்போதைக்கு த ராக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூ இயர் ஈவில் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஷோவில் வந்து வந்திருந்தாரு. ஒன்று வரணமான ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு இன்னைக்கு இந்த ஃபைனல் பாஸ் ராக். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரால வந்து வந்திருந்தாரு. அண்ட் நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணினா மண்டே நைட் ரால இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டை பார்ப்போம் அப்படின்னு எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. மண்டே நைட் ரால ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒரு டீஸ் வந்து பண்ணுவார். அண்ட் ரெஸ்லமேனியால ஒரு மேட்ச் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு இந்த ஃபைனல் பாஸ். அண்ட் ஃபைனல் பாஸும் இல்லை, இந்த பீப்புள் சாம்பா தான் வந்திருந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. அண்ட் இன்னைக்கு நடந்த NXT வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது எதுக்காக நான் வந்து இப்போதைக்கு கோடியை விட்டுருந்தேன், எதுக்காக வந்து கோடியை வந்து நான் வந்து அடிக்காம போட்டிருந்தேன், அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நான் வந்து கோடி அதாவது மெயினாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து கோடியை வந்து பார்த்தீங்கன்னா அவன் WWE கம்பெனிக்கு தேவையில்லை அந்த மாதிரி நினச்சிதான் நான் வந்து கோடி வந்து அதாவது அடிக்க வந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு, கோடி தன்னோட ஃபினிஷ் ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக இப்போதைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக WWE ரன் பண்ணி போயிட்டு இருக்காரு கோடி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்கள்லாம் சொன்னாங்க, கோடியை நீ விட்டு பாரு. ஒரு 1 இயருக்கு முன்னாடி எல்லாருமே நான் சர்ச்சில் போனாலும் ஹோட்டலில் போனாலும் இருந்தாலும் இதே விஷயம் தான், கோடி கொஞ்சம் விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க அந்த மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. நானும் ஃப்ரீயாக விட்டேன். இப்போ கோடி நான் நினச்சத விட கரெக்டாக வந்து வளர்ந்துருக்கான். அண்ட் WWE கம்பெனியை உயர்த்தி வச்சிருக்கான். அதனால தான் இப்போதைக்கு நான் வந்து ஃப்ரெண்டாவது நினச்சிக்கிறேன். ஆனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி இருப்பேன் நினச்சி பார்க்காதீங்க. நான் உங்களை விட கிட்டத்தட்ட 20 மடங்கு நல்லா யோசிச்சுவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எப்போ இருப்பேன் நினைச்சு பார்க்காதீங்க. திருப்பி இப்போதைக்கு எனக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. அண்ட் திருப்பி நான் இங்கே வருவேன். அப்போ வந்து அதாவது அதாவது பிகினிங் அதாவது திருப்பி ஆரம்பிச்சுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. அண்ட் ராக் வந்து வரமாட்டேன்னு சொல்ல வருவார். ஆனால் எப்போ வருவான்னு தெரியல. இப்போதைக்கு அந்த தரமான செக்மெண்ட் பண்ணியிருக்காரு. நம்பர் 2 எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து டெலிகாஸ்டே ஆகலை நெட்ஃப்ளிக்ஸில் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில். அதனால ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு அவங்க சைட் என்னன்னா, WWE ராவோட ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு கரெக்டாக அவங்க சொன்ன டைமில். ஆனால் பட் இந்தியாவில் மட்டும் ஆகலை. எதுனால கேட்டப்ப ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் நம்மளும் ஒரு ஆள். அப்போ எதுக்குடா சப்ஸ்கிரிப்ஷன், அப்போ எதுக்குடா பல நாள் புழப்பிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஏகப்பட்ட ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கிடையாதா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஆனால் மலேசியாவில் இருக்கிற ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு அவருக்கு ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு. சரி ஓகே, இதுக்கப்புறம் சரி பண்ணுறாங்க பார்ப்போம், இல்லைன்னா டிவியில் தான் நம்ம பார்க்கணும். அண்ட் அதாவது ராயல் நம்பர் 2026ஓட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ தான் 2025 வரப்போகுது. அண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கான் 2026ஓட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறேன். அப்படிதான் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணதில் இப்போதைக்கு என்னன்னா, ரியாட் சவுதி அரேபியாவில் 2026ஓட ராயல் நம்பர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் Day 1 Day 2 2 நாள் வந்து பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து இதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இதில் மெயினாக கோடி அண்ட் கேஓ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லஞ்ச் அண்ட் பிரியங்கா பிளர் ஒரு சில பேர்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் விட இந்த ராயல் நம்பர் 2026 வந்து பார்த்தீங்கன்னா ரியாட் சவுதி அரேபியாவில் பண்ண போகிறோன்னே அமெரிக்கன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வேறு ரொம்ப இல்லை, WWE யூடியூப் சேனல் வந்து இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்பவும் வரவேற்பு வந்திருக்கு. வேற ஒன்றுமே கிடையாது. அதாவது 15,000 டிஸ்லைக் வந்திருக்கு அந்த வீடியோக்கு. அண்ட் 5,000 லைக் மட்டும்தான் வந்திருக்கு. அது எதுனாலனா மெயின் ரீசன் இப்போதைக்குன்னா சவுதி அரேபியா கண்ட்ரியில் WWE பண்ணுறதுனால அதனால தான் ஒருவேளை மெயின் ரீசன் அவங்க வெறுக்கிறாங்களோ. ஏன்னா சவுதி அரேபியா வந்து இது ஒரு டிமாண்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் ராயல் நம்பர் ரெஸ்லமேனியா சம்மர்ஸ்லாம் இந்த 3 ஏதாவது ஒரு ஷோ வந்து பண்ணிட்டு அண்ட் பட் ராயல் நம்பர் வாங்கினால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஆச்சரியப்படமே இல்லை. அண்ட் நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி. ஏன்னா நைட் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். அது ஒன்றே ஒன்று தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா பற்றி இப்போதைக்கு WWE ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுப்பாங்களே அதான பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாமே. அண்ட் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிக்கி பெல்லா இருந்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்த வருமா அவங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிங் சைடு வர அதிக சான்ஸ் இருக்குது. பெல்லா ட்வின்ஸ் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் உண்மையிலே கரெக்டு தான். ஏன்னா லைரா வெல்கிரியா கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட செல்சி கிரீன் அண்ட் கேஓ எல்லா கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு இவங்க சம்மதம் எல்லாம் இதுக்குள்ளே வந்து நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக ரிங் சைடில் இறங்க போகிறாங்க. மேபி ராயல் நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் 3 இந்த ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து யூஎஸ்ல இடம் பிடிச்சிருக்கு. அதாவது என்னன்னா அங்கே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ அண்ட் ஸ்குவைட் கேம் ரெண்டுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நியூ சீசன்
ஸ்குவிட் கேமில். இப்போதைக்கு அது என்னென்னா அந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 1ல வந்துருச்சான். ஸ்குவிட் கேமை விட ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ யூஎஸில் டாப் 1ல வந்துருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸ்குவிட் கேமுக்கு வந்து ஏகப்பட்ட பர்சன் இருக்காங்க. அது எல்லாமே தாண்டி வேர்ல்டு முழுவதும் WWE எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப தெரியுது இன்னும் வந்து ஆடியன்ஸ் வந்து பெருகியிருக்காங்க. அவங்க கரெக்டாக WWE நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட டெபிட் ஷோ. அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைபல் காம்பேக்ட் அண்ட் செத் வாஸ் பங்க் அண்ட் ஏகப்பட்ட மேட்ச் ட்ரூ அண்ட் ஜான் சீனா ராக்கு லோகன் பால் இருந்தார் ஆனால் மிஸ் ஆகிட்டாரு. அண்ட் பெரிய பெரிய மேட்சஸ் பண்ணி வெற்றிகரமாக கரெக்டாக வந்து முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பற்றி. இப்போதைக்கு அதாவது ராவோட போஸ்ட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் கேட்டதுக்கு அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா செத் வாஸ் பங்கான ஸ்டோரி இதோட முடிஞ்சுதான் கேட்டதுக்கு இல்லை இதுக்கப்புறம் வந்து ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட் இதுக்கப்புறம் இதை விட வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து போகுது, இதோட கொஞ்சம் கொடூரமாக போகுது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு செத்ரான்ஸ் வர்சஸ் சிஎம்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த மேட்ச் ஒரு மேட்சோட முடிய போகிறது கிடையாது. இது வந்து ஒரு பெஸ்ட்டான மேட்ச். இந்த மேட்ச் கரெக்டாக மெயின் ஈவெண்ட்டில் தரமாக வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் எண்டிங் நான் நினச்ச மாதிரி சிஎம் அங்கே வின் பண்ண வச்சிட்டாங்க. செத்ரான்ஸ் இதுக்கப்புறம் நிற்க போகிறது கிடையாது. திருப்பி அகைன் வந்து ஒரு வார் பண்ண போகிறாரு. அகைன் கமெண்ட்ரி டேபிளில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மேட்ச் நடக்கும்போது நெக்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சுன்னா ஐக்வைட் மேட்ச் தான் இருக்கும்ட்டு. அந்த மாதிரி தான் நடக்கும்போது மேபி அதிக சான்சஸ் இருக்குது ஐக்வைட் மேட்ச் நடக்கிறதுக்கு. அண்ட் 3 மேட்சுமே 3 ஸ்டெபிலேஷன் கொண்டு போகிறாங்க. மேபி ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியால பார்க்க அதிக சான்சஸ் இருக்குது. அது போக சிஎம் பங்க் வர வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோ முடிச்சதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் போய் ஒரு கத்திருக்காரு. நெக்ஸ்ட் ராயல் நம்பர் வின் பண்ணுவேன் அண்ட் கோடிக்கு வந்து ரெடியாக இருந்துக்கோங்க அந்த மாதிரி வர சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சினேசர் ரைடர் ஜான்சினை பற்றி. இப்போதைக்கு ஜான்சினோட ரிட்டையர் மட்டும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அதாவது அடுத்து வந்து மேட்சஸ் தான் பண்ண போறாரு. அண்ட் இன்னும் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லலை. ஆனால் இப்போதைக்கு ஜான்சினை பற்றி என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா அவர் இப்போ டாக்டர் தக்னவஸ் இவர் இந்த கேரக்டரில் வந்து வர போகிறதா இப்போதைக்கு வந்து ரூமர்ஸ் போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டிடியூடான கேரக்டர் அண்ட் ஒரு ரஃப்பான கேரக்டர். அந்த கேரக்டர் வந்துச்சுன்னா அதாவது ஹீல் டர்ன் மாதிரி தான் சேம் அந்த மாதிரி தான். அண்ட் ஜான்சினா வந்து நெக்ஸ்ட் ஷோவில் அந்த மாதிரி கேரக்டர் வரப்போதா இப்போதைக்கு ரூமர்ஸ் போது பார்க்கலாம். நம்பர் 4 இப்போதைக்கு ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் ஓடி இருக்கு. அண்ட் ரா வந்து 2 ஹவர்ஸாக இருந்து 3 ஹவர்ஸாக மாற்றிட்டாங்க. ஏன்னா அதான் வந்து பெட்டரான ஷோ. ரா வந்து 3 ஹவர்ஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ ஸ்மாக் டவுன் 3 ஹவர்ஸ் ஓடுது. அண்ட் இன்னும் ஒரு கூடி சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 2 ஹவர்ஸ் போகிறதா ட்ரிபிள் ஹெச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்மாக் டவுன் 2 ஹவர்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 3 ஹவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுன் வந்து ஒருத்தா கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் 3 ஹவர்ஸ் ஒருத்தா கொண்டு போவாங்களா எனக்கு பற்றி தெரில. அண்ட் இப்போதைக்கு ஸ்மாக் டவுன்லேயும் ரோமன் இல்லை. அதனால் எந்த மாதிரி ஸ்டோரி லைன் கொண்டு போகிறாங்கன்னு தெரில. அண்ட் ரா வந்து எப்பயுமே 3 ஹவர்ஸ் அல்டிமேட்டாக போகும். அண்ட் இப்போ ஒரு கூட்டமே இருக்குது. கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் போகுது. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்டேட் பெக்கி லஞ்ச் பற்றி. பெக்கி லஞ்சோட ஒரிஜினல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரியா எப்படி டைட்டில் வின் பண்ணக்கப்புறமா அடுத்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கணும். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. பட் பேடாக சண்டை டக்கர் தான் வந்திருந்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பிளான் அதாவது ஒரிஜினல் பிளானை மாற்றிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா அவங்க ஒன்றும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலையா. அண்ட் இப்போ தான் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்களா நியூ டீல் வந்து. அதுக்கப்புறம் இப்போதைக்கு இதை விட ஒரு பெரிய அல்டிமேட் பிளான் வந்து வச்சிருக்காங்கன்னா WWE பெக்கி லஞ்சுக்கு. அதனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஒரு ஷோவில் கொண்டு வரல. அண்ட் லோகன் பால் ஒரு சில சூப்பர் ஸ்டார்லாம் பென்டகன் ஜூனியர்லாம் இருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேரை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஆள் வந்து சர்ப்ரைஸ் ஆச்சுன்னு வெயிட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் சேம் ஷீமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் வந்து ஒரு நியூ கான்ட்ராக்ட் மல்டி இயர் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காராம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை வச்சு WWE ஒரு டைட்டில் புஷ் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி இன்டர்கண்டல் யுனைடெட் சாம்பியன் இந்த மாதிரி வந்து புஷ் கொடுக்க போகிறாங்களா. அண்ட் இந்த இயர் ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பா. See you next video. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.